பெரிய பிஏபிஎல் வக்கீல்னு நினைப்பு. எல்லாத்தையும் படிச்ச உடனே போய் வாதாடிடுவாங்க. பின்னாடிதான் இனியா இறந்திருக்கா. நான் தள்ளி விட்டல, அவ சாகல. அர்ஜுன் சார். என்ன வசு, என் தம்பிக்கு பெயில் கிடைக்கலன்னு சந்தோஷமா இருக்கா? ஐயோ அதில்ல அர்ஜுன் சார், இந்த ரிப்போர்ட்ல டைம் மாறி இருக்கு. என்ன வசு சொல்ற? ஆமா அர்ஜுன் சார். நான் அப்படிலாம் சொல்லுவேன்னு எதிர்பார்த்தியா? வக்கீலாலேயே ஒன்னும் பண்ண முடியலையா? இதுல நீங்க மட்டும் எந்த அணியும் வேண்டாம். என் குடும்பம் இன்னைக்கு இப்படி இருக்குன்னா அதுக்கு காரணம் நீதான். இதுக்கு மேலையும் நிலைமை மோசமாகாத மாதிரி பாத்துக்கோ. பாய் சார். அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், நானும் உங்க கூட வரேன். ஏன் கூட எதுக்கு இப்போ? இல்ல, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு. வெளியே வேலை இருந்தா ஆட்டோ புடிச்சு போ. எதுக்கு ஏன் கூட வர? சார், நம்மளே ஆனந்த போய் மீட் பண்ணிட்டு வந்துடலாம். அண்ணி, என்ன அண்ணி, எப்படி இருக்கீங்க? நீங்க புதுசா கல்யாணமான பொண்ணு, ஏன் இங்கெல்லாம் வந்துகிட்டு? ஆனந்த், இப்போ நீங்க இருக்கிற இந்த நிலைமைக்கு நான் தான் காரணங்கிற நினைப்பே என்ன கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை செஞ்சிட்டு இருக்கு. உங்களை காப்பாத்தி வெளியே கொண்டு வர வரைக்கும் எனக்கு நிம்மதியோ சந்தோஷமோ கிடையாது. மீனாட்சியை தினமும் பாக்குறப்போ எனக்கு ரொம்ப சித்திரவதையா இருக்கு ஆனந்த். அண்ணி, ஏன் அண்ணி இப்படிலாம் சொல்றீங்க? நான் இங்க இருக்கிறதே உங்களுக்காக தானே. நீங்களும் அண்ணனும் சந்தோஷமா வாழணும். சரி, ஓகே, அதெல்லாம் விடுங்க. ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆனந்த், இங்க பாருங்க, இதெல்லாம் உங்க கேஸ் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ். ஆனந்த், இந்த எஃப்ஐஆர் காப்பில பாருங்க, இனியாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி அவ 10:40க்கு தான் இறந்திருக்கா. எனக்கு அர்ஜுன் சார் தாலி கட்டும் போது மணி 10:30.
அப்போ இனியா உயிரோட தான் இருந்திருக்கா. நாம தான் தப்பா புரிஞ்சிருக்கோம். கொஞ்சம் முயற்சி பண்ணிருந்தா இனியாவ காப்பாத்திருக்கலாம். அப்படி காப்பாத்திருந்தா இன்னைக்கு நீங்களும் மீனாட்சிய பிரிஞ்சிருக்கிற நிலைமை வந்திருக்காது. அண்ணி நல்ல வேலை நம்ம அந்த மாதிரி எதுவும் செஞ்சு அவளை காப்பாத்தல. இல்லனா அண்ணனுக்கும் உங்களுக்கும் ஏன் நம்ம குடும்பத்துக்கும் அவ காலம் ஃபுல்லா பிரச்சனையாவே இருந்திருப்பா. அது மட்டும் இல்ல, இனியா இருந்திருந்தா இந்த வாழ்க்கை முழுசுமே நமக்கு நரகமா தான் இருந்திருக்கும். அதனால இனியா செத்ததுல எனக்கு துளி கூட வருத்தம் இல்ல. இந்த ஜெயில் தண்டனை வெறும் 7 வருஷம் தான். அதனால நீங்க அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க அண்ணி. அண்ணி, அப்புறம் இந்த போஸ்ட்மார்ட்டம் டைம் விஷயத்தெல்லாம் பத்தி நீங்க யார்கிட்டயும் சொல்லிக்க வேண்டாம். அண்ணி, நீங்க சந்தோஷமா இருக்கீங்கல்ல? சந்தோஷமா? அர்ஜுன் சாருக்கும் மேடத்துக்கும் என் மேல இருக்கிற வெறுப்பும் கோபமும் அப்படியே தான் இருக்கு. கொஞ்சம் கூட குறையல. இல்ல நீ, அதெல்லாம் சீக்கிரமே சரியாயிடும். நீங்க வேணா பாருங்க, இந்த வீட்டை நீங்க ராணி மாதிரி ஆள போறீங்க. அதுக்காக தான் நானும் மீனாட்சியும் காத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்க நீ, நீங்க கிளம்புங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆனந்த், இன்னொரு முக்கியமான விஷயம். அந்த ரஞ்சித் அர்ஜுன் சார் கிட்ட பணம் வாங்கிட்டு இருக்கான். இவரும் இனியா மேல உள்ள இறக்கத்துல பணத்தை அள்ளி கொடுத்துட்டு இருக்காரு. அண்ணன் எதுக்கு பணம் கொடுக்கறாரு? இனியாவோட தாய் மாம அவளுக்கு பின்னாடி தனக்கு யாருமே ஆதரவுக்கு இல்லைன்னு சொல்லி அர்ஜுன் சார் கிட்ட பணம் வாங்கிட்டு இருக்கான். அர்ஜுன் சாரும் ரஞ்சித்தோட இந்த நிலைமைக்கு தானும் ஒரு காரணங்கிற குற்ற உணர்ச்சியில அவருக்கு பணத்தை கொடுத்துட்டு இருக்காரு. அவன் தான் இனியாவோட தாய்மாமனே கிடையாது. அவன் புருஷங்கிற உண்மை அண்ணன் கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நான் சொன்னா அவரை நம்ப மாட்டாரு ஆனந்த். வேணும்னே பழி போடுறேன்னு நினைப்பாரு. அந்த இனியாவுக்கும் ரஞ்சித்துக்கும் கல்யாணமான போட்டோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து காட்டியிருக்கலாம்ல. ஆமால, ஆனா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட இல்லையே. அப்போ போலீஸ் டாக்குமெண்ட்ஸ்ல அதை பத்தி எதுவும் குறிப்பிட்டிருக்காங்களா? அந்த காப்பீஸ் எதுவும் சேர்ந்திருக்கான்னு பாத்தீங்களா? இதுலயும் எதுவுமே இல்லையே ஆனந்த். அண்ணி, கடைசி அந்த டாக்குமெண்ட்ஸை நம்ம கல்யாண மண்டபத்துல தான் பார்த்தோம். ஒருவேளை அங்க போய் தேடினா அது கிடைக்க வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஆனந்த், நான் இப்பவே போய் தேடி பாக்குறேன். அண்ணி, அது கிடைக்கிறது கிடைக்கல, அதை விடுங்க. என்னையும் மீனாட்சியும் நினைச்சு தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க அண்ணி. நம்ம வீட்டுக்கு வந்த ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை சின்னதா முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க. சீக்கிரமே நம்ம எல்லாரும் ஒத்துமையா அந்த வீட்டுல வாழதான் போறோம். இது கண்டிப்பா நடக்கும் அண்ணி. நீங்க சந்தோஷமா இருங்க. நீங்க சொல்றது சீக்கிரமாவே நடக்கணும் ஆனந்த். அது வரைக்கும் எனக்கு சந்தோஷமே கிடையாது. மா, டைம் ஆயிடுச்சுமா, கிளம்புங்கம்மா. இவன் ஏன் மறுபடியும் இங்க வந்திருக்கான்? போன தடவை வசுவுக்கு அவ்வளவு மிரட்டியும் மறுபடியும் வந்திருக்கான். எல்லாம் அர்ஜுன் மாமா கொடுக்கிற இடம். போ, உன்ன மாதிரி எவ்வளோ பேரை நான் பார்த்துருப்பேன். சார் வணக்கம் சார். ரஞ்சித், ஏன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஏன் கேபின்ல உட்கார்ந்துருக்கலாமே. இல்ல அர்ஜுன் சார், நான் உள்ள வந்தாலே எல்லாரும் என்ன தப்பா பார்க்கறாங்க சார். நான் என்னமோ உங்ககிட்ட பணத்தை புடிங்கிட்டு போற மாதிரியே நினைக்கிறாங்க சார். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அதான் இங்க வர்றதுக்கே கூசுது சார் என் உடம்பெல்லாம். ரஞ்சித், இது என்னோட ஆபீஸ். நான் சொல்லிதான் நீங்க இங்க வர்றீங்க. அப்புறம் இனியாவை வேற இழந்திருக்கீங்க. அதுக்கு நஷ்டீடா என்னால வெறும் பணத்தை மட்டும்தான் கொடுக்க முடியும் ரஞ்சித். அது மூலமாவது நான் குற்ற உணர்வு இல்லாதவனா இருப்பேன். அப்புறம் நீங்க என்னோட கெஸ்ட் ரஞ்சித். உங்களை யாராவது
மரியாதை குறைவா நடத்தினா நீங்க என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க அர்ஜுன் சார். உள்ள வாங்க. நட்சத்திரா, என் செக் புக் அப்புறம் நான் சைன் பண்ண வேண்டிய பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரியா? சரிங்க சார். ஓகே. ரஞ்சித், உட்காருங்க, ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? இல்ல பரவாயில்ல சார், நான் நிக்கிறேன். இன்னைக்கு எத்தனை லட்சம் போதும்? மே கமன் சார்? கமேன். ரஞ்சித், நீங்க என்னோட கெஸ்ட். உங்களை நிக்க வச்சு பேசுறது மரியாதையா இருக்காது. அதே போல நானும் உங்களை மரியாதையா உட்கார வச்சு பேசும்போது இந்த ஆபீஸ்ல வேற யாராவது உங்ககிட்ட மரியாதை இல்லாம நடந்துக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு உட்காருங்க. ரஞ்சித், இதுல 2 லட்சம் ரூபாய் எழுதியிருக்கேன், வாங்கிக்கோங்க. என்னாச்சு ரஞ்சித்? இல்ல சார், எனக்கு செக் வேண்டாம். ஏன் ரஞ்சித்? சார், நீங்க செக் தருவீங்க, இங்க இருக்கிற யாராவது அதை பார்த்துட்டு போய் உங்க ஒய்ஃப் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. மறுபடியும் அவங்க வந்து கிழிச்சு போடுவாங்க செக்க. செக் எல்லாம் தேவையில்லை சார். ஏதாவது தரணும்னா பணமா கொடுங்க சார். இங்க பாருங்க ரஞ்சித், அவங்களுக்கு யார் சந்தோஷமா இருந்தாலும் பிடிக்காது. என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு தெரியல. நட்சத்திரா, ஆபீஸ் கேஷ் எவ்வளவு இருக்குன்னு பாரு, உடனே எடுத்துட்டு வா போ. ஓகே சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த ஸ்டாக் எல்லாம் கரெக்டா செக் பண்ணிட்டு ஓகே சார். எல்லாம் கரெக்டா இருக்கான்னு எனக்கு ஃபோன் பண்ணு. உத்தமன், ஓகே சார். சொல்லுங்கம்மா. ஆபீஸ்ல எவ்வளவு பணம் இருக்கோ அர்ஜுன் சார் அதை எடுத்துட்டு வர சொன்னாரு. எதுக்குமா? அந்த ரஞ்சித்துக்கு கொடுக்கறதுக்கா? ஆமா, அந்த ரஞ்சித்துக்கு தான். உடனே எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. சரிங்கம்மா. டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா? பரவாயில்ல சார், அதெல்லாம் வேண்டாம். சரி. இந்தாம்மா, இதுல 2 லட்சம் இருக்குமா. 2 லட்சமா? இவ்வளத்தையும் அர்ஜுன் சார் கிட்ட கொடுத்தா மொத்தமா அந்த ஃப்ராடு கிட்ட தூக்கி கொடுத்துருவாரே. இந்தாங்க இந்த 1 லட்சம். நான் இந்த 1 லட்சத்தை மட்டும் கொண்டு போய் கொடுக்கறேன். பேலன்ஸ் சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ல போட்டு தனியா எடுத்து வைங்க. நாளைக்கு பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேம்மா, Okay. சூப்பர். எதா இருந்தாலும் நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. சார், 1 லட்சம் தான் கேஷா இருந்துச்சு. 1 லட்சம் தான் இருக்கா? ஆமா சார். ஏன் 1 லட்சம் தான் இருக்கு? இல்ல சார், அது அவ்வளவுதான் இருந்தது. இன்னும் வேணும்னா பேங்க்குக்கு போய் தான் எடுத்துட்டு வரணும். ஓ, அடி பாவி, 1 லட்சம் தான் இருக்குன்றியே, எப்படியும் பாதியை மறைச்சிருப்பா. தப்பா எடுத்துக்காதீங்க ரஞ்சித், இப்போதைக்கு இதான் இருக்கு. பரவாயில்ல சார், கொஞ்சம் கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நன்றி சார். நான் போயிட்டு வரேன் சார். வாங்க ரஞ்சித், டேக் கேர். சரிங்க சார். நட்சத்திரா, எதுலெல்லாம் சைன் பண்ணணும் காமிங்க. இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு சார். குடு. நட்சத்திரா, போய் அந்த ஃபேனை கொஞ்சம் போட. ஐயோ, பாத்து பாத்து.
ரஞ்சித் பணம் வாங்கிட்டு போன விஷயத்த உடனே வசு அக்காக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். எல்லா பேப்பரும் இருக்கா? இருக்கு ஆ சார். கொடு. சாரி சார். ஓகே ஓகே, இதெல்லாம் சைன் பண்ணியாச்சுல? பண்ணியாச்சு சார். கேஷியர் மட்டும் வர சொல்லிடு. சொல்லு நட்சத்திரா. வசு அக்கா, அந்த ரஞ்சித் மறுபடியும் ஆபீஸ்க்கு வந்தான். ஏதேதோ கதைய சொல்லி அர்ஜுன் மாமா மனசை உருக வச்சு 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போயிட்டான். எப்போ வந்தான்? இப்பதான் இங்க வந்தான். பணத்தை வாங்கிட்டு கீழே போயிட்டான். அவன் போனதும் உங்களுக்கு வந்து நான் ஃபோன் பண்றேன். சரி, இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். ம். ஆட்டோ. ஆட்டோ. என்ன வசுந்தரா, கோடீஸ்வரம் வீட்டு மருமக BMW, பென்ஸ், ஆடி கார்ல வருவன்னு பார்த்தா இப்படி ஆட்டோல வர? டேய், அனாவசியமா பேசாத ரஞ்சித். உன்கிட்ட நான் முன்னாடியே சொன்னேன், இனிமே நீ அர்ஜுன் சார் கிட்ட பணம் வாங்க கூடாது, இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னேன். மறுபடியும் ஏன் வந்த? நீ சொன்னா நான் கேட்கணுமா? என்னோட கஷ்டத்தை பார்த்து அர்ஜுன் சார் பணம் தராரு, நான் வாங்குறேன். அதுவும் பிச்சை காசு 1 லட்சம் ரூபாய். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? நீ அர்ஜுன் சாரை ஏமாத்தி பணம் வாங்கிட்டு இருக்க. நீ இனியாவோட தாய் மாமா இல்ல, புருஷங்கிற உண்மை தெரிஞ்சா அர்ஜுன் சாரே உன்னை அடிச்சு துரத்திடுவார். மரியாதையா பணத்தை என்கிட்ட கொடுத்துரு. நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். நேரா அர்ஜுன் சார் கிட்ட போய் என்கிட்ட சொன்ன மாதிரியே ரஞ்சித் இனியாவுக்கு தாய் மாமா இல்ல, புருஷன்னு சொல்லி பாரு. அவரு சொன்னா இந்த பணத்தை நான் உனக்கு திருப்பி கொடுத்துறேன். அர்ஜுன் கிட்ட போய் நான் இனியாவோட புருஷன் மட்டும் சொல்லாத, எங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லி கூட அடிச்சு விடு. அவர் நம்பிட்டா இந்த பணம் உனக்கு தான். இங்க பாரு வசுந்தரா, நீ என்ன வேணாலும் சொல்லிக்க. ஆனா இதுக்கு ஆதாரம் அர்ஜுன் கேட்டா நீ என்ன பதில் சொல்லுவ? நானும் இனியாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது வாஸ்தவம் தான். அதுக்கு சாட்சி எங்க? அப்படி ஒண்ணு இருந்தா எடுத்துட்டு போய் அர்ஜுன் சார் கிட்ட காட்டு. அதையெல்லாம் செய்யாம என்கிட்ட வந்து சண்டை போடுற. நீ ஒரு சாதாரண வேலைக்காரியா அர்ஜுன் வீட்டுக்குள்ள வந்த, இன்னைக்கு அந்த பணக்கார வீட்டுக்கு மருமக. அந்த இடத்த தக்க வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழப்பாரு. அதை விட்டுட்டு என் வழியில வந்து என் பொழப்ப கிடைக்காது. ஆட்டோ. மேடம், வாழ விடுன்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. நீங்களும் வாழுங்க. இந்த அப்பாவியான என்னையும் கொஞ்சம் வாழ விடுங்க. வட்டா அண்ணா போலாண்ணா.